தெய்வம் அவர்களுடைய சென்னை விஜயம் இதை நம்ம பார்த்துட்டோம் அல்லவா? விமான விபத்தில் இருந்து காத்தருளல் பார்த்தோங்களா? ஆமாங்க தம்பி, பார்த்தோங்க. அது ஓகேங்களா? அடுத்தது கடைசி தரிசனை. இது நாம இன்னைக்கு பார்க்கலாம். இது நம்ம இது வரைக்கும் பார்க்கல இல்லைங்களா? சரி, செல்வதி மாமா தொடர்ந்து சொல்றாங்க. கடைசி தரிசனை 1976 ஜனவரி. ஆண்டவர்கள் கன்னி விராட் தவம் ஏகுவதற்கு சில தினங்களுக்கு முன் என்று நினைக்கிறேன். தற்செயலாக மெய்வழிச்சாலைக்கு சென்றிருந்தேன். மெய்வழி கலைமக ஆனந்தர், யாருமே தெய்வத்தை பார்க்க இயலாது, வேணும்னா ஆலயத்தில் போய் இரு என்றார். நான் 101 ரூபாய் காணிக்கையாகவும் தரிசனைக்கு பழமும் வைத்திருந்தேன். அங்கிருந்த சிலர் காணிக்கை வைக்க வேண்டாம் என்றும், தாங்கள் தரிசனை செய்தே பல நாள் ஆகிவிட்டது எனவும் கூறினர். நான் பிடிவாதமாக தெய்வத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்றேன். அதே சமயம் யதார்த்தமாக அங்கு பெரிய தம்பி, அதாவது மெய்வழி சாலை யுகவன் அவர்கள் வந்து, யாரு, செல்வபதியா என்றார். நான், ஆமாம் தம்பி, நான் அத்தாவை பார்க்க வேணுமே என்றேன். அவரும் இருங்க என்று உள்ளே சென்று என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. ஆண்டவர்கள் என்னை அழைத்து வரச் சொன்னதாக என்னை அழைத்தார். நானும் திருமாளிகைக்கு சென்று ஆண்டவர்களை தரிசித்தேன். ஆண்டவர்கள் அங்கு ஒரு திருக்கரத்தை ஒரு கழித்து வைத்து படுத்து இருந்தார்கள். வா, நல்லா இருக்கியா என்று மிகவும் மென்மையான துணியில் வினவினார்கள். நல்லா இருக்கேன் தெய்வமே என்று கூறிவிட்டு காணிக்கையை சமர்ப்பித்தேன். உடனே தெய்வம் கேட்கிறாங்க, என்னடா இது? நான் நேர்ந்துக்கிட்டேன் தெய்வமே. இருக்கோம்னு நேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம். என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர் அழுகிறார். சரி என்று கூறி தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு, ராஜன் எங்கே இருக்கிறான் என்று அவங்க கேட்குறாங்க. அதுக்கு மாமா சொல்றாங்க, மெட்ராஸில் தான் தெய்வமே. நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. பெங்களூரில் இருந்து வரேன் தெய்வமே. தெய்வம் கேட்குறாங்க, எத்தனை நாள் கழித்து பெங்களூர் போவ? அவர் சொல்றார், திருச்சியில் சிறிது வேலை இருக்கு, பெங்களூர் போக 2 நாள் ஆகும் தெய்வமே. சரி என்று கூறிவிட்டு 2 நாட்கள் கழித்து பழமாக கூடிய பிரசாதம், உடனே பசியாறுவதற்கு பிரசாதம் ஆகியவற்றை அளித்து, இதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு என்று உத்தரவிட்டார்கள். பிறகு அங்கேயே உத்தரவு வாங்கி கொண்டு சிறிது நேரம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டே, இங்கே இருப்பவர்களுக்கே தரிசனை கிடைக்கவில்லையே, நமக்கு மட்டும் கிடைக்கிறதே என்று ஆச்சரியமாக நினைத்தேன். ஆண்டவர்கள் நான் சென்ற பிறகு, அவன் இருந்தா கூப்பிடுடா என்று என்னை கூப்பிட்டு இருந்திருக்கிறார்கள். என்னை என்ன நினைத்து அழைத்தார்கள் என இன்றளவும் எனக்கு தெரியவில்லை. ஆலயத்தில் இன்னும் சிறிது நேரம் இருந்திருக்க கூடாதா என்று இன்று வரை எனக்கு ஆதங்கம் இருக்கிறது. அதற்கு அடுத்த சில நாட்களில் ஆண்டவர்கள் வான்கண்ணி விராட் தவத்திற்கு எழுதிவிட்டார்கள். எனக்கு கிடைத்த அந்த கடைசி தரிசனை எனது தந்தைக்கு கூட கிடைக்கவில்லை. எதற்காகவோ என்னை பெங்களூரிலிருந்து இழுத்து இருக்கிறார்கள். அடுத்தது, எனது தகப்பனாரின் ஜீவப்பிரயாணம். என்னுடைய தந்தைக்கு பலமுறை மாரடைப்பு வந்திருப்பதாக எனது தங்கை டாக்டர் கொடிமணி சொல்லியிருக்கிறாள். 1984 மார்ச் 27 இரவு 8 மணியைப் போல பசியாறிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கொடிமணி என்னை தொலைபேசியில் அழைத்து, அண்ணன், அப்பாவுக்கு முடியாமல் இருக்கிறது, வந்துட்டு போயேன் என்றார். நான், சரி வரேன், வரும்போது சின்ன அக்காவையும் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி சாலை சந்திரகுமாரி அக்காவையும் கூட்டிக் கொண்டு சென்றேன். ஹாலில் ஏசி ஓடிக்கொண்டிருக்க அப்பா படுத்துக்கொண்டே எல்லா பிள்ளைகளிடமும் பேசிக்கொண்டு இருந்தார். பிறகு வெளியில் வந்து கொடிமணியிடம் விசாரித்ததற்கு, இப்போ நல்லாதான் அண்ணா இருக்கிறார்கள் என்றாள். நாங்களும் எல்லோரும் ஒன்றாக வெகு நாட்களுக்கு பிறகு கூடியிருக்கிறோமே என பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது என் தந்தை எனது தாயை அழைத்து உம்மர் கையாம் பாடலை பாடச் சொல்லியிருக்கிறார். அப்போது கொடிமணியும் அவர்களுடன் இருந்தாள். இந்த உடல் பழசாகி விட்டது, இதனை விட்டுவிடப் போகிறேன் என்று இப்பாடல் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லா பொருளுக்கேங்காமல் இருக்கும் பொருளும் எண்ணாமல், எல்லாம் வல்ல எம்பெருமான் இறங்கி அளக்கும் படி வாங்கி, நல்லார் அறிஞர் நட்பையும் நீ நாளும் நாளும் நாடுவயேல், நில்லா உலகில் நிலைத்த சுகம் நீண்டு வளரும் நிச்சயமே,
ஆழி சூழும் உலகாளும் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் நீ மறந்து வாழ வேண்டுமடா. ஏழையாகி எளியவர்க்கும் எளியனாக வேண்டுமடா. தோழனாகி யாவருக்கும் தொண்டனாக வேண்டுமடா. வீடும் பழ வீடாச்சுதடா. விட்டம் கூரை சுவரெல்லாம் ஆடி அலைந்து விழும் நாளும் அண்டி அண்டி வருகுதடா. நாடி இதனை இன்னும் நீ நம்பி மோசம் போகாமல் பாடி பாடி எம்பெருமான் பாதம் போற்றி வாழ்வாயே. இந்த பாடலை பாட சொல்லியிருக்காங்க. இரவு 11:30 மணியைப் போல எல்லோரையும் இருக்கச் சொன்னதாக கொடிமணி எங்களிடம் கூறினாள். பிறகு 12 மணிக்கு எங்கள் எல்லோரையும் அழைத்து சுற்றி நின்று கொண்டு இருந்த எங்களை பார்த்து, எல்லோரும் சிறப்பா இருக்கீங்க, நான் புறப்படலாம் என்று பார்க்கிறேன் என்றார். அருகில் எனது அம்மாவும் அமைதியாக இருந்தார். நாங்கள் ஏதும் அறியாதவர்களாய் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தோம். பிறகு எல்லோரையும் மெதுவாக சுற்றி பார்த்து அப்படியே பரிசுத்த ஜெபிப்பிரயாணம் ஆகிவிட்டார். சாலையிலிருந்து பெரிய தம்பி, அதாவது மெய்வழி சாலை யோகவான், சின்னத்தம்பி மெய்வழி சாலை வர்க்கவான், மெய்வழி உரங்காப்புலி அனந்தர், மெய்வழி நட்சத்திர அனந்தர் ஆகியோர் தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். அடுத்தது உத்தியோகத்தில் சோதனை. இதை பத்தி வேற ஒரு பகுதி அவங்க சொல்றாங்க. சில குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஏற்கனவே பார்த்து வந்த தனியார் நிறுவன வேலையை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது நான் பெங்களூரில் குடும்பத்தோடு இருந்தேன். நண்பர் ஒருவர் என்னை ஒரு தனியார் வங்கியில் பணிக்கு விண்ணப்பிக்க சொன்னார். தேர்வில் பங்கேற்ற என்னை தேர்வு செய்தார்கள். சில மாதங்களிலேயே பல வாடிக்கையாளர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். என்னை வங்கி நிர்வாகம் பாராட்டுவதைக் கண்ட சில அதிகாரிகள் என் மீது பொறாமை கொண்டனர். சென்னைக்கு என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள். என் மேல் பொய் வழக்கு போட்டார்கள். டொமஸ்டிக் என்கொயரிக்கு வழக்காடுவதற்கு எனக்கு தனிப்பட்ட வக்கீல் வேண்டும் என்று நான் கேட்டதற்கு வங்கி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்தேன். அனைத்து இந்திய அளவில் டொமஸ்டிக் என்கொயரிக்கு தனியாக வக்கீலை வைத்து வாதாடலாம் என்று தீர்ப்பு வந்தது. இது அனைத்து வங்கி ஊழியர்களின் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. எதிரிகள் பக்கம் எத்தனை பேர் இருந்தாலும் என் பக்கம் ஆண்டவர்கள் ஒருவர் மட்டும் இருந்தால் போதுமானது என்று என் தந்தை தங்களுக்கு இகவாழ்வில் சோதனை வரும்பொழுதெல்லாம் கூறுவார். இவ்வாறு எனக்கும் பல சோதனைகள் வந்துள்ளது. ஆனால் அனைத்தும் என்னை விட்டு பஞ்சாய் பறந்தன. ஆண்டவர்களின் துணை இருக்கும் பொழுது உலகம் எம்மாத்திரம், எல்லாம் ஆண்டவர்கள் தயவு. இந்த பொய்யான வாழ்க்கையில் நாம் எல்லோரும் போராடி வாழ்ந்து வருகிறோம். உலகில் பலரும் பொய் சொல்லி பணத்தை தவறான வழிகளின் மூலம் சேர்த்து விடுகிறார்கள். நான் 2 இடங்களில் வேலை பார்த்தேன். ஒன்று தனியார் கம்பெனி, மற்றொன்று தனியார் வங்கி. இரு நிறுவனங்களும் எனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்தார்கள். இந்த களிக்கடையில் நேர்மைக்கு கிடைக்கும் பரிசு முன்னேற விடாமல் தடுப்பது, வீணான வழக்கு தொடுப்பது, பல வகைகளில் தொந்தரவு செய்வது என்பது போல் ஆகிவிட்டது. வழக்குகளை எதிர்கொள்ளும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்க வேண்டும். நான் எப்போதும் ஒரே மாதிரியான ரெஃபரன்ஸ் கோடு தான் கொடுப்பேன். அது 01 AT MATS GN என்று கொடுப்பேன். உலகோருக்கு புரியும் போது AT என்பது அட் அது என்பது போலவும், MATS என்பது மெட்ராஸ் டி செல்வபதி போலவும், GN என்பது ஜெனரல் போலவும் விளங்கும். ஒருமுறை நீதியரசர், உங்கள் ரெஃபரன்ஸ் கோடுக்கு விளக்கம் தர முடியுமா என்று கோர்ட்டில் கேட்டார். அதற்கு நான், இது கடவுளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்று கூறினேன். மேற்கொண்டு நீதியரசரும் விவரம் தேவையில்லை என்று கூறிவிட்டார். நான் ஏன் இவ்வாறு ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதினேன் என்றால், நான் எப்பொழுதும் சித்தம் போக்கு சிவம் போக்கு என்று இருப்போம். எந்த வேலையை நான் செய்தாலும் ஆண்டவர்களை ஊனி நினைத்து அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க செய்வேன். நான் எழுதிய ரெஃபரன்ஸ் கோடுக்கு விளக்கம், நமது ஆண்டவர்கள்தான் ஆதி. அதாவது ஆண்டவர்கள் ஒரு முறை, நான் தாண்டா நம்பர் 1, எனக்கு முன்னால் எவ்வளவு பூஜ்ஜியம் போட்டாலும் அந்த பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லை. ஆனால் எனக்கு பின்னால், அதாவது ஒன்றுக்கு பின்னால் எவ்வளவு பூஜ்ஜியம் போடுகிறாயோ அவ்வளவு மதிப்பு கூடிவிடும் என்று அருள் பாலித்தார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவர்களை நம் நினைவில் வைத்துக்கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்ப அந்த புள்ளி வச்சு அதுக்கப்புறம் 1ன்னா தெய்வம் தான் ஆதி. AT அப்படிங்கிறது ஆதியே துணை, அதுதான் ஒரு சுருக்கி ATன்னு போட்டிருந்திருக்காரு.
MATS அப்படிங்கிறது மெய்வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். இதுதான் இது மெட்ராஸ் செல்வபதி, மெட்ராஸ் தியாகராஜ செல்வபதி மற்றவங்க நினைக்கலாம். ஆனா அவர் எழுதின கருத்து மெய்வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். GN அப்படிங்கிறது குருநாதா. இப்படிதான் அவர் நம்பர் கொடுக்கிறார். இவ்வாறு இந்த ரெஃபரன்ஸை வைத்துக்கொண்டு நான் வழக்காடியதில் எப்பவும் ஆண்டவர்கள் என் கூடவே இருந்ததால் எனக்குத்தான் எல்லா வழக்குகளிலும் வெற்றி கிட்டியது. நான் வங்கியில் வேலை பார்த்த போது டெபுடேஷன் அனுப்புவார்கள். எனது குடும்பம் சென்னையிலும் நான் தனியாக வெளியூர்களிலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. 25/1/1995 அன்று மைசூருக்கு அருகில் உள்ள மாண்டியாவில் நான் இருக்கும் பொழுது எனக்கு நெஞ்சு வலி வந்தது. எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுநாள் நான் மைசூருக்கு சென்று எனது ரூம்மேட், அதாவது ரூம்மேட்டாக ஒரு டாக்டர் இருந்திருக்கார், ரூம்மேட்டாக இருந்த டாக்டர் நண்பரை வர சொன்னேன். அவர் என்னை பரிசோதித்து உடனே என்னை மைசூரில் உள்ள அவர் பணிபுரியும் மருத்துவமனையில் சேர்த்து சென்னையில் உள்ள என் மனைவி மற்றும் மகனுக்கு போனில் சொல்லி அவர்களும் வந்தார்கள். எனக்கு பெரிய அளவில் நெஞ்சுவலி வந்தது என்றும் சிகிச்சை அளித்திருப்பதாகவும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் சொன்னார்கள். ஒரு வரி விட்டுட்டேன். அவர்களும் வந்தார்கள். என் தங்கை டாக்டர் கொடிமணியும் அவள் கணவரும் வந்தார்கள். எனக்கு பெரிய அளவில் நெஞ்சுவலி வந்தது என்றும் சிகிச்சை அளித்திருப்பதாகவும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் சொன்னார்கள். அன்று என் மனதில் இருந்ததை ஆண்டவரிடம் சொல்லி அழுதேன். எனது 3வது மகளுக்கு திருமணம் நான் இன்னும் முடிக்கவில்லையே தெய்வமே என்றேன். ஆபத்து வந்தந்த நேரத்திலேயே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே, நீரே துணையல்லால் எங்களுக்கு தாயே தனிக்குண நீதியரே என்று ஆண்டவர்களை தொழுதேன். என் வேண்டுதலுக்கு ஆண்டவர்கள் பதில் கொடுத்து விட்டார்கள். மருத்துவர்களின் மூலமாக அவர்கள் என்னை காப்பாற்றி விட்டார்கள். எனக்கு ஆயுளை ஆண்டவர்கள் தான் நீட்டித்து தந்துள்ளார்கள். என் மகளின் திருமணத்தை சீக்கிரமே முடித்தேன். அவள் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். உலகத்தில் பெண் மூலம் நிர்மூலம் திருமணம் ஆகாது, மீறி செய்தால் மாமனார் இறந்து விடுவார் என்று சொல்லுவார்கள். பெண் மூலம் நிர்மூலம் என்பது இல்லை. பெண் மூலம் நிர்மலம் என்று இருக்க வேண்டும். நிர்மலம் என்றால் தோஷம் இல்லாதது, பாவம் இல்லாதது, குற்றமற்றது என்று எனக்கு ஆண்டவர்கள் நினைவிலிருந்து அருள் பாலித்தார்கள். ஆகவே திருமணமே ஆகாது என்று உலகத்தார் சொன்ன என் மகளுக்கு திருமணம் இதுவே முடிந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாள். அவளுடைய மாமனாரும் இன்றளவும் இருக்கிறார் என்பதே உண்மை. நவகிரக கோள்கள் மற்றும் நாத ஜோதிடர் அல்லவா நமது ஆண்டவர்கள். கிரகத்தின் வல்லமை அணுக்கூட அணுகாமல் சங்கரிப்பவர்கள் நமது ஆண்டவர்கள் மட்டும்தான் என்பது சத்தியம். அவர்களே அணுக்கிரகன். நான் வங்கி வேலையில் இருக்கும் பொழுது புதிதாக திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவர் வந்திருந்தார். நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பின்னர் எங்களது வங்கி கிளை ஊழியர்கள் மட்டும் ஆன்மீக சந்தேகங்களை கேட்கலாம் என்றார். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கிறது என்றார். என்னுடன் பணிபுரியும் நண்பர்கள் அனைவரும் பலவற்றை கேட்டுக்கொண்டிருந்தனர். என்னுடன் அருகில் இருந்த நண்பர், என்ன செல்வபதி, நீங்க கேளுங்க, சும்மா இருக்கீங்க, நீங்க கேட்க வேண்டியதுதானே என்றார். அதை கவனித்த அந்த பிரபல சொற்பொழிவாளரும், கேளுங்க தம்பி, சந்தேகம் இருந்தா கேளுங்க என்றார். நான் எழுந்து நின்று, ரொம்ப பண்டித்துவம் பெற்றவங்க நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, சொற்பொழிவெல்லாம் ஆற்றிருக்கீங்க, கடவுளை போய் கோவிலில் தரிசித்து விட்டு வருவதாக சொல்கிறோமே, ஆனால் அங்கே போய் பார்த்துத்தானே வருகிறோம். ஆகையால் பார்ப்பதற்கும் தரிசனிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றேன். அவர் கோயிலில் போய் பார்த்தால் தரிசனை என்று பெயர் என்று கூறி நிறுத்திவிட்டார். நான், வீட்டில் நண்பனை பார்க்க போவதாக சொன்னால் தரிசனை என்று சொல்லவில்லையே. கோயிலுக்கு போய் அதைத்தானே பண்ணுகிறோம், வித்தியாசம் இருக்கணுமே, அதனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று உங்கள் அனுபவத்தில் வைத்து சொல்ல முடியுமா என்று விடாப்பிடியாக கேட்டேன். அவர் கோயிலுக்கு போனால் தரிசனை, நண்பனை பார்க்க போனால் பார்ப்பது என்று மறுமுறையும் கூறினார். நான், எனக்கு என்னமோ அப்படி தோன்றவில்லை என்றேன். அருகில் இருந்தவர்கள் என்னிடம், நீ என்ன அவரை விட ரொம்ப படித்தவனா, அதான் சொல்றாருல்ல என்று சிறிது கோபமாக சொல்ல, நான் அவரிடம், இரண்டும் ஒரே மாதிரி தானே செய்கிறோம். உங்கள் வீட்டுக்கு வந்தா உன்னை பார்க்கிறேன், கோவிலுக்கு வந்தா கடவுளை பார்க்கிறேன், பின் அதற்கு மட்டும் ஏன் தரிசனை என்று சொல்லுகிறீர்கள்? நம்மில் யாரையாவது பார்க்க சென்றால் கணேசனை பார்க்க போகிறேன், முருகனை பார்க்க போகிறேன் என்றுதானே சொல்லுகிறோம். தரிசனை என்று சொல்லுவதில்லையே. மனைவியை தரிசனம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லுவதில்லையே. அதாவது மனைவியை தரிசனம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லுகிறோமா? கடவுளுக்கு மட்டும் தரிசனை என்று சொல்லுகிறோமே, அது ஏன் என்று கேட்கிறேன். அதற்கு நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்றேன். அந்த சொற்பொழிவாளர், ஏன் தம்பி, உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தெரிந்தால் சொல்லுங்களேன் என்றார். நான், தெரியாமல் தானே கேட்கிறேன், ஒரே ஒரு விளக்கம் மட்டும் தெரியுது, வித்தியாசம் இருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது என்றேன். என்னுடைய பதிலை கேட்டு என்ன சொல்வதென்று அறியாமல் என்னிடம், ஏன் தம்பி, நீ மெய்வழி சபைக்காரரா என்று வினவினார். ஆமாம்,
நான் மெய்வழி சபையை சேர்ந்தவன் தான் என ஆணித்தரமாக கூறும். அதான் நீ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிற என்றார். நான் பிடிவாதமாய், இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிற போது இரண்டும் ஒன்று என்று சொல்லுகிறீர்கள், அது தப்பு என்றேன். அவர், உனக்கு தெரியுமா என்றதற்கு உடனடியாக தெய்வ கிருபையால், நான் அனுபவிக்கும் இனிப்பை நீங்களும் அனுபவித்தால்தானே அது உங்களுக்கும் இனிக்கும். எழுதி காட்டினாலோ வாயால் சொன்னாலோ இனிக்குமா? இனிக்காது. அதுபோல நான் அனுபவிக்கும் தெய்வ தரிசனையை, காட்சியை நீங்களும் ஒரு மெய்யான அருட்குருபிரான் இரக்கத்தால் அல்லவா பெற முடியும். எங்களது குருபிரான் எங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், தொட்டு காட்டியும் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னதும் அவர் தன் அறியாமையை உணர்ந்து கொண்டதை நான் கண்டுகொண்டேன். கூடியிருந்த வங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த உரையாடல் பேர் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலே கேட்ட கேள்விகள் அனைத்தும் நமது குலதெய்வம் அவர்கள் வெளிப்படுத்திய வாக்கியத்தில் இருந்ததுதான். தரிசனை வேறு, பார்க்கிறது வேறு. சினை தரித்து மீண்டும் தேவ ஆவியில் பிறப்பதுதான் தரிசினை என்பது ஆண்டவர்களின் தீர்ப்பு. எதற்காக இங்கே இதை பதிவிடுகிறேன் என்றால், பெரிய பெரிய அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அனைவரும் காயாக பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனார்கள். இந்த விவரத்தை எல்லாம் ஆண்டவர்களை அண்டியவர்கள் மட்டுமே எடுத்து பேச முடியுமே தவிர, அதுவும் ஆண்டவர்கள் மட்டும்தான் அந்த மெய்ச்செயலில் ஏற்றி வைக்க முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. 1988 வருடம் வங்கி நிர்வாகம் என்னை விருதுநகருக்கு பணியிட மாற்றம் செய்தார்கள். அப்போது தனிமையில் வசித்து வந்ததால் எனக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைத்தது. அச்சமயங்களில் மெய்வழி வேதாந்தங்களை ஊனி படித்து உருக முடிந்தது. ஆதிமான்மியத்தில் விருதுநகர் அருகில் உள்ள ரெட்டியாப்பட்டியில் பாட்டையர் தனியமணி பிரான் அவர்களின் உத்தரவின்படி நமது ஆண்டவர்கள் ஓராண்டு காலம் ஆடு மேய்க்கும் தொழிலாபரணம் பூண்டு ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற பகுதியை படிக்கும்போது எனக்கு அச்சமயம் தோன்றியது என்னவெனில், தெய்வம் அவர்கள் இங்கெல்லாம் ஆடு மேய்த்திருக்கிறார்களே, அப்படி என்றால் நெடுக பல இடங்களில் நடந்திருப்பார்களே, ஏன் நாம் அந்த இடங்களெல்லாம் சென்று நடந்து பார்க்கக்கூடாது என்று நினைத்தேன். மேய்ச்சல் நிலங்களில் நான் பார்த்து நடந்தேன். ஒருவேளை நான் அங்கே ஒரு புழுவாக கூட பிறந்து அவர்கள் திருப்பாதம் பட்ட காரணத்தினால் எனக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கலாம் என்று சிந்தையில் தோன்றி நாள் முழுவதும் வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு நடந்தேன். அருகில் வருவோரிடமும் எங்கெல்லாம் ஆடு மேய்க்கும் பட்டி அதிகமாக இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டே நடந்தேன். அங்கே இருந்த சிலர், நீங்க மெய்வழி சபையா? இங்கே ஒரு பெரிய ஞானி இருந்ததாக சொல்லுவாங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்றனர். பிறகு அவர்களிடம் ஆண்டவர்களின் பெருமையை பேசி அதுக்கப்புறம் வந்துவிட்டேன். இதை எனது ஆத்ம திருப்திக்காக செய்தேன். ஒரு சமயம் சாலைக்கு சென்று ஆண்டவர்களை வணங்கி, தடுமாற்றமாக இருக்கிறது தெய்வமே என்றேன். ஆண்டவர்கள், தடுமாற்றம் என்றால் என்ன என்று வினவி, தடுப்பதுவே உன்னை மாற்றுவதற்காக என்று ஆற்றுப்படுத்தினார்கள். தடுப்பதுவே உன்னை மாற்றுவதற்காக என்று ஆற்றுப்படுத்தினார்கள். மற்றும் ஒரு சமயம் ஆண்டவர்கள், பெருமாள் என்றால் என்ன என்று வினவி, மாழ்தலுக்கு முன் சாகா கல்வியை பெற வேண்டும் என்று விளக்கி அருளினார்கள். மாழ்தல், அதற்கு முன்னாடியே சாகா கல்வியை பெற வேண்டும் என்று விளக்கி அருளினார்கள். ஆண்டவர்கள் அடிக்கடி என்னண்டு என்று சொல்லுவார்கள். என்னை அண்டு என்று சொல்வது போல் எனக்கு தோன்றும். என்னண்டு அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னன்றதை விட என்னண்டு, என்னை அண்டு என்று சொல்வது போல் எனக்கு தோன்றும். எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ ஆச்சரியங்கள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ சரிதங்கள் என் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து அருள் பாலித்துள்ளீர்கள் ஆண்டவர்களே. என்னை பூவுலகிற்கு அனுப்பி எனக்கு தங்களுடைய அடியார்களையே பெற்றோராக செய்தருளி, எனக்கு நாமம் சுட்டி, என்னை தங்களோடு நெருங்கி பழக அனுமதித்து, என்னை சாரதியாக பணித்து, தங்களுடைய துணியை ஒளிநாடாவில் பதிப்பிக்க என்னையும் ஒரு கருவியாக வைத்து, எனக்கு இவ்வுலக செல்வத்தை தங்கள் சுருக்கு பைகளிலிருந்து எடுத்து கொடுத்து, எனக்கு அவ்வுலக செல்வங்களையும் தங்கள் சுருக்கு பையிலிருந்து, அதாவது சு மந்திரம், ரு பிரகாசம், பை சொல் நாப்பை, அதாவது மந்திர பிரகாசமாகிய தங்களுடைய சொல் நாப்பையிலிருந்து, திரு ஆலவாயிலிருந்து எடுத்து கொடுத்து, நான் வேண்டாமலேயே என்னை தங்களுடைய அங்கம் ஆக்கி, விஸ்வரூப காட்சியையும் காஷாய தீட்சியும் மனமுவந்து அளித்து, தனிமையில் எத்தனையோ அனுபவங்களையும் இதய பிரகாச விளக்கங்களையும் எனக்கு அருள்பாலித்து, மடுவில் கிடந்த என்னை ஒரு கணப்பொழுதில் மலையின் சிகரத்திற்கு தூக்கி வைத்து விட்டீர்களே தெய்வமே. எனக்காக இறங்கி வந்து இந்த அடிமையை ஆட்கொண்டீர்கள். தாங்கள்தான் சர்வேஸ்வரன் என்று நான் அறிந்த பின்பு தங்களை தெய்வம் என்று நான் அறியா பருவத்தில் சாதாரணமாக பழகிய என் அறியாமையை பொறுத்தருளி என்னை அணைத்து கொண்டு என்னை அருகிருத்தி தாங்கள் எனக்கு செய்த தனிப்பெரும் கருணையையும் திருவருட் தயவையும் என்னென்று எம்புவது.
செல்வபதி என்று தாங்கள் என்னை கூவி அழைக்கும் திருக்குறளோசை என் செவியில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடன் தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக தாங்கள் இருந்து என்னை வழி நடத்தினீர்கள், வழி நடத்துகிறீர்கள். நான் 25 வருடங்களுக்கு முன்பே தங்கள் திருவடி கமலங்களில் அடைக்கலமாக வேண்டும் என்று ஊழி விதி விதித்திருந்தாலும், விதிகளை விதிக்கும் விதியோனான தாங்கள் அந்த விதி எழுத்தை கிழித்தெறிந்து என் ஆயுளை நீட்டித்து தந்துள்ளீர்கள். வான் கன்னி விராட் தவத்திற்கு ஏகிய பின்னும் தாங்கள் எனக்கு காட்டி அருளிய காட்சிகள் எனக்கு பசுமையாக இருக்கிறது தெய்வமே. சதா சர்வகாலமும் தங்களையே நினைத்து கொண்டு தங்களின் அளப்பெரும் செயலையும் தனிப்பெரும் கருணையையும் அவதார மகிமையையும் நல்ல செவித்துளை படைத்த மக்களிடம் பகிர்ந்து வருகிறேன். ஆண்டவர்களே, ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் திருவடிகளுக்கே சமர்ப்பணம். குருநாதா, குரு வாழ்க, குருவே துணை. நம்ம செல்வபதி மாமாவுடைய வரலாறு இன்னைக்கு நிறைவு. தோத்திரம் பண்ணி நம்ம நிறைவு பண்ணலாங்களா?